நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி வாழ்ந்து வாழ்ந்து நான் வெறுத்து போயிட்டேன். நான் என்ன சொன்னாலும் தட்டி கழிக்கிறது, இன்சல்ட் பண்றது பொறுத்துக்க முடியல வந்தனா. அப்படி இல்ல சூர்யா. வந்தனா, இந்த வீட்ல யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்ல. இந்த நிலைமையில இந்த வீட்ல மூச்சு விட கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. சூர்யா அப்படி பேசாதீங்க. வந்தனா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுறியா? புரிஞ்சுக்கங்க சூர்யா. வந்தனா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விடுன்னு சொன்னேன். நாம எவ்வளவோ வரன் பார்த்தோம். ஆனா இந்த வரனை மட்டும் ஏன் இவ்ளோ பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த வரன் நல்லா இருக்கு. அந்த பையன் நல்லவர்னு உங்களுக்கு எப்படி தோணுது கார்த்திக்? பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம நந்தினி அக்கா எவ்வளவு சிம்பிளா இருப்பாங்க, மிருதுவான மனசு அவங்களுக்கு. ஆனா அவர மத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாரே. அர்ச்சனா, ஆனா அவர் நம்ம கிட்ட நல்லா தானே பேசினாரு. நாம நினைக்கிற மாதிரி எல்லாரோட சுபாவமும் ஒரே மாதிரி இருக்காது. நல்ல விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் பாரு. வேலை செய்யணுன்ற ஆசை இருக்கு, வாழ்க்கையில முன்னேறணுன்ற துடிப்பு இருக்கு. எனக்கு என்னவோ அவரை பெரியப்பாக்கு கூட ரொம்ப பிடிக்கும்னு தோணுது. எனக்கு என்னவோ அவர் வீட்டுக்கு கூப்பிடலாம்னு தோணுது. ஐயோ இல்ல கார்த்திக், நீங்க இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்காக இப்படி நீங்க அவசரப்படுறீங்க கார்த்திக்? எனக்கு என்னமோ நாம இன்னொரு தடவை அவரை பார்த்து பேசணும்னு தோணுது. அம்மா மாதிரியே நீயும் வர வர அதிகமா கவலைப்படுற. என்னை பத்தி என்ன நினைக்கிற? அக்காக்காக நான் ஒரு சாதாரண மாப்பிளை கொண்டு வரணும்னு நினைச்சியா? அக்கா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கைகளை நான் வீணாக்க மாட்டேன். உனக்கே நல்லா தெரியும்ல, நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த பொண்ணுக்கு 10 முறை நல்லா யோசிச்சுதான் செய்வேன். இருக்கு, உங்க மேல நம்பிக்கை இருக்கு கார்த்திக். ஆனா இந்த பையனை போய் எப்படி? அண்ணா, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். ராகுலுக்காக சூர்யா அட்மிஷன் வாங்கியிருக்கிற ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வேணா அந்த ஸ்கூல் மோசமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலா பேர் வாங்கியிருக்கு. டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எல்லாத்த விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஸ்கூல்ல படிப்பை தவிர பசங்களோட மற்ற ஆக்டிவிட்டிஸ்லயும் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. எப்படியோ கேட்க சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் ராகுலோட எதிர்காலம் பாழாக கூடாது. ராகுலுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான். அவங்க அண்ணன் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஸ்கூலா பார்த்து தான் அட்மிஷன் வாங்கியிருக்கான். அவனுக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும்ல. என்ன சூர்யா கொஞ்சம் அவசர புத்திக்காரனா இருக்கான். அவன் பொறுமையா கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருந்தானா நல்லா இருந்திருக்கும். எப்படியோ இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. பசங்க இப்படிதானே கத்துக்குவாங்க. அதுவும் கரெக்ட் தான். நீங்க வேணா பாருங்க, நம்ம சூர்யாவுக்காக ஒரு புது ஹோட்டல் ப்ராஜெக்ட் யோசிச்சிருக்கோம்ல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, சூர்யா அதை சூப்பரா பண்ணுவான் பாருங்க. நான் சொன்ன அந்த பேப்பர்ஸ் ரெடி ஆயிடுச்சா? நாளை காலையிலுக்குள்ள ரெடி ஆயிருண்ணா. இது தெரிஞ்சா சூர்யா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான். ஹோட்டலோட புது ப்ராஜெக்ட அவனே பண்ணட்டும். அவன் கட்டுற இந்த புது ஹோட்டலை அவன் விருப்பப்படி, அவன் எண்ணப்படியே பிரமாதமா செய்யட்டும். சூர்யாவுக்கு அதான் ஆசை, எல்லாத்தையும் அவனே பண்ணணும்னு ஆசைப்படுவான். அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதான். ஏன் கார்த்திக் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு அம்மா வீட்ல வேற எல்லார் முகமும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்ன விஷயமா இருக்கும்? பேசாம ஒண்ணு பண்றேன், வந்து நான் கால் பண்ணி கேக்குறேன். அப்பதான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். வந்தனானி, 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 உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அர்ச்சனா, அர்ச்சனா எப்படி இருக்க? நீ சொல்லு, வீட்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வந்தனா, மரியாதையா உண்மையை சொல்லு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேக்குற?
ஏன்னு எனக்கும் தெரியல வந்தனா. இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் ஒரு மாதிரியா இருந்தீங்க. இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்ல. அண்ணன் முகத்துல வேற டென்ஷன் தெரிஞ்சது. ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லையே. அது அது வந்து விஷயம் என்னன்னா, நேத்துல இருந்து சூர்யாவுக்கு ஒரே தலைவலி. அதனாலதான். வந்தனா, என்கிட்டயே மறைக்கிறியா? நீ மூச்சு விட்டா கூட என்ன நினைக்கிறேன்னு தெரியும். சொல்லு, என்ன விஷயம்? அர்ச்சனா, அது ராகுலோட அட்மிஷன் விஷயமா வீட்ல எல்லாரும் கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. என்ன? ராகுலுக்கு அட்மிஷனா? ஆமா, ராகுலோட ஸ்கூல்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால சூர்யா அவரோட ஸ்கூல்லயே ராகுலுக்கு அட்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அவர் ஃப்ரெண்ட் அங்க இருக்காரா, ஆனா கடைசி நேரத்துல கிடைக்கல. சூர்யா ஃப்ரெண்டால ராகுலுக்கு அட்மிஷன் வாங்க முடியல. அதனால அப்பா சூர்யா மேல கோவமா இருக்காரு. அட கடவுளே, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி முடிவுக்கு வரும்? சரி வந்தனா, இது பாரு, நீ அண்ணனை எப்படியாவது சமாளிச்சுக்கோ. அவரு ரொம்ப சென்சிட்டிவ். என்ன சொன்னாலும் தப்பா எடுத்து பாரு. அர்ச்சனா, ஒரு தடவை நீ வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் பேசுறியா? நிச்சயமா வரேன் வந்தனா, நீ டென்ஷன் ஆகாத. நான் அப்பா கிட்டயும் இத பத்தி பேசுறேன். சரி, பாய். பாய். பேசாம ஒண்ணு பண்றேன், நான் அண்ணா கிட்ட இத பத்தி பேசுறேன். ஹலோ சங்கர் பெரியமா. ஹலோ கார்த்திக், பையன் எப்படி இருந்தான்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, உள்ள வரலாமா? அம்மா, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வாங்கம்மா. அது இல்லப்பா, நீ ஏதோ முக்கியமான வேலையில இருக்க போல இருக்கு. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு காலையில இருந்து ரூம்குள்ளேயே இருக்க. நீ சரியா எதுவும் சாப்பிட கூட இல்ல. அதான் நான் உனக்கு பாயசம் கொண்டு வந்திருக்கேன். உன் கையில என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா, இது வந்து ஆபீஸ் சம்பந்தமான பேப்பர்ஸ். ஆ, அப்படியா? வா, வந்து இப்படி உட்காரு. இந்தாப்பா, சாப்பிடு. சின்ன வயசுல கூட நீ இப்படிதான் கோவம் வந்தா உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவேன். இன்னும் கோவமா தான் இருக்கியா? அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் இன்னும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கியா? சூர்யா, அவர் உன்னை பெத்த அப்பா. அவருக்கு உன் மேல நிறைய உரிமைகள் இருக்கு. அப்பா அம்மா ஏதாவது கண்டிச்சாங்கன்னா அத பசங்க எப்பவும் பெருசா எடுத்துக்கவே கூடாது. அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கணும். உங்க அப்பாவோட ஆசை என்ன தெரியுமா? அவரோட செல்ல புள்ள அவர் வியாபாரத்தை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது தான். அவர் பேரை நீ காப்பாத்தணுங்கிற ஆசை இல்லையா? உனக்கே தெரியும்ல சூர்யா, உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு.
நான் ஒருத்தி என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன்ல. இந்தா பாயாசம் சாப்பிடுப்பா, ஆறி போகுது பாரு. என்ன பண்றீங்க? இது எதுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு உனக்கு நிச்சயமா தெரியாதா? அர்ச்சனா, நான் பஸ் கிளம்புறேன். என்ன திடீர்னு அப்படி பாக்குறேன்? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, டிஃபன் கொண்டு வரேன், எடுத்துட்டு போங்க. என்ன விஷயமா ராதிகா? ஏதாவது சொல்ல வந்தியா? என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது? சூர்யா என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அப்பாக்கு அவன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னடான்னா, இவர் அவன் மேல கோவமா இருக்காரு. நான் தான் 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். 2 பேர் பிரச்சனையும் எனக்கு புரியுது. ஆனா ஆனா நிலைமையை என்னால சமாளிக்கவே முடியலமா. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. நான் அம்மா, நான் சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? ராதிகா, இங்க பாரு, இந்த மரத்தை நல்லா பாரு. சின்ன செடியா இருந்தது எவ்வளவு பெரிய மரமா வளர்ந்துருச்சு பாத்தியா? இனிமே எவ்வளவு பெரிய காத்து வந்தாலும் இது அவ்வளவு சுலபமா சாய்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது இப்போ பலமாயிடுச்சு. விஸ்வநாதன் கூட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம சூர்யாவுக்கு அவன் சின்னவங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஆசையை புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. காலம் மாறிக்கிட்டே போகுது. அதோட நாமளும் மாற கத்துக்கணும். இல்லைன்னா மாறிக்கிட்டே இருக்கிற காலம் நமக்கு பெரிய பாரம் ஆயிடுமா. நீங்க உங்களால எப்படி இப்படி யோசிக்க முடியுது? அது வேற ஒரு இடத்துல வெளியே போய் வேலை செய்ய போறீங்களா? புரிஞ்சுக்க வந்தனா? எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல வந்தனா. இதான் சரியான வழி. நான் யோசிச்சு முடிவெடுத்துட்டேன். என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. கொஞ்ச நாளாவே நீங்க ரொம்ப கவலையோட இருக்கீங்க சூர்யா. அப்பா மேல உங்களுக்கு 1008 கோவம் இருக்கலாம். ஆனா சூர்யா, நீங்க அவர் பெத்த புள்ள. உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூர்யா. இந்த விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இதனால எல்லாரும் எவ்வளவு அதிர்ச்சி ஆவாங்கன்னு யோசிங்க. தான் பெத்த புள்ள தன்னோட பரம்பரை வியாபாரத்தை விட்டுட்டு வெளியே போய் வேலை பார்க்க முயற்சி பண்றது தெரிஞ்சா நீங்க எடுத்திருக்கிற இந்த முடிவால அவங்க நிலைமை என்ன ஆகும்? ப்ளீஸ் சூர்யா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சூர்யா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி. ஆமா ஆமா. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஆமா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை மறுபடியும் கூப்பிடுறேன். ஓகே, போனை வச்சிடுறேன். பெரியப்பா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் ஆமா பெரியப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. அது இன்னைக்கு காலையில நந்தினி அக்காக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்க போயிருந்தோம்ல, அது அவரு நல்லவரு. அது ஆரம்பத்துல நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னமோ நந்தினி அக்காக்கு அவர்தான் சரியா இருப்பாருன்னு தோணுது. சரிம்மா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா அவன் நல்லவனா தான் இருப்பான். அப்படின்னா பெரியப்பா, அவங்கள கூடிய சீக்கிரம் கூப்பிட்டு பேசிடலாம்ல? நீங்களும் அவங்கள பார்க்கணும்ல? இங்க பாருமா, அப்படியெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணு. அப்பா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். ஆமா, எனக்கு என்னமோ சும்மா விசாரிக்கிறதுல நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா, இவ்ளோ நல்லவரன் கைவிட்டு போயிடக்கூடாது இல்லையா? கார்த்திக், அந்த மாப்பிள்ளை உனக்கு திருப்தியா இருக்காரா? அது நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை பெரியப்பா. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம கூப்பிட்டுடலாம். அப்புறம் அர்ச்சனா சொன்னது 100க்கு 100 உண்மை பெரியப்பா. நாம நேரத்தை வீணாக்க கூடாது. அப்படின்னா சரி, எல்லா பொறுப்பையும் நீதானே பாத்துக்க போற. உனக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா அவங்கள வர சொல்லு. சரி பெரியப்பா, நான் இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆ